காரியம் பண்ணிட்டு அழுவுறத பாரு. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன். ஏய் வாய மூடு. எங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு? ஏற்கனவே குடும்பமானம் காத்துல பறக்குது. இதுல நீங்க 2 பேரும் குடும்பம் இப்படி சண்டையா? ஆமா, எல்லாரும் என்னைய திட்டுங்க, அவளை விட்டுடுங்க. நம்ம வீடு நல்லா இருக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும் தான் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். ஏய் நீ வாய மூடு. நீ பண்ண காரியத்தால உன் புருஷன் சாக கிடக்குறான். என்னமோ நம்ம குடும்பத்துக்கு பெரிய சேவை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் முட்டாள்தனத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அது தெரியுமா உனக்கு? தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா கூடவே இருந்த ஒருத்தி குரவழியை நெரிச்சிட்டாளே, அவளை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பாரு, உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. உன் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமியை கும்பிட்டுக்க. வேற எதை பத்தியும் பேசாத. பயப்படாதண்ணே, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் கும்பிடுற சாமி சாமி இல்லைன்னு வெறும் கல்லுதான். இந்த குடும்பத்திலேயே ரொம்ப அன்பா இருக்கிறவன். நேர்மையானவங்க உன்ன மாதிரி கோவக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவன் நேர்மையா இருந்தாலும் ரொம்ப தன்மையானவன். உண்மைதாம்மா, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பெருமையும் திமிரும் இருக்கும். ஆனா இவங்கிட்ட அது கூட கிடையாது. நேர்மையா இருக்கிறது அது ஒரு அடிப்படை கடமைன்னு நினைக்கிற ஆளு. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. அண்ணன் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் ஏதாவது பேசி இருக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாம் அந்த பாதகத்தியால வந்தது. அவன் மட்டும் வாயை மூடிட்டு இருந்திருந்தான்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காது இல்ல. பச்சை பிள்ளைய கேட்டா கூட சொல்லும் என் புருஷன் தப்பு செய்ய மாட்டாருன்னு. அவன் என் புருஷனை இப்படி மாட்டி விட்டுட்டா. சுபத்ரா, வாய முடினா கேட்க மாட்டியா? என்ன நீ பாதிக்கப்பட்டவன் அழுது தீக்குறா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அந்த முருகேச மக வந்த அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தி இருந்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு. இப்போ அவ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சுக்கோ. அவளை துரத்து விடுன. அவ ஒண்ணு கோவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் செய்யல. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறதுக்கு அவ வேற என்னெல்லாம் திட்டம் தீட்டி வச்சிருக்காளோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல என் புள்ள எந்திரிச்சு உட்காரட்டும். இப்ப கூட நீ அவளை பத்தி ஒண்ணு பேச மாட்டேங்கிறல்ல? அப்படி உனக்கு என்னென்ன பிரச்சனை? எதுக்கு அவளை பார்த்து நீ பயந்துட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க? அவ தப்பானவன் உனக்கு தெரியலையா? நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கு. அவ விஷயத்துல தப்பு பண்ணது நாம. அவ நம்ம மேல கோவப்படுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. இப்ப கூட தப்பு பண்ணது இவ. தண்டனை கொடுத்தது அவ. இதுக்காக நாம அவகிட்ட எல்லாம் கோச்சிக்க முடியாது. சில விஷயங்கள் உங்க யாருக்கும் புரியல. ஆமா, எங்களுக்கு புரியலதான். என் பிள்ளை சாக கிடக்குறான். அதுக்கு காரணமானவளை நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதான் நீதி தர்மம் நியாயம்னா அப்படி ஒரு நியாயம் எங்களுக்கு தேவையே இல்ல. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்குமா. அண்ணன் நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கங்க. எதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம். பேஷண்ட்டுக்கு O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. உங்க யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருக்கா? ரொம்ப அவசரங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இருந்தா ஓகே. இல்லனா வெளியில அரேஞ்ச் பண்ணனும். வெளியில எங்க அரேஞ்ச் பண்ணனும்? பிளட் பேங்க்ல செக் பண்ணி பாருங்க. O நெகட்டிவ் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆண்டாளுக்கு O நெகட்டிவ் தானே? யார் ஆண்டாளு? பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்களா? அவரோட தங்கச்சி தான். அவ உள்ளதா இருக்கா. யார்? டாக்டர் ஆண்டாள் மேடத்தை சொல்றீங்களா? சரி, நான் உங்ககிட்ட பேசுறேன். அத்தை